ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறியா? நல்லா இருக்கியாளா? இன்றைக்கி கோவளம் பீச்சுக்கு தான் போயிருக்கேன். திருவனந்தபுரத்தில் இருக்குது. இங்கே இந்த பீச்சுக்கு நீங்கள் போனாலே செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே எப்போவுமே ஆள் நிறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம இது இடத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, கோவாய்க்க கோவளம். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடம். ஏன்னா நிறைய வெளிநாட்டுங்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே வருவாங்க. அதுக்குன்னே இடம் அதில் செட் பண்ணி வச்சுருக்கு. அப்படி இருக்குது. ஏன்னா பல பல ரிசோர்ட்டும் இங்கே இருக்குது. நீங்கள் அதில் பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் பார்த்தா அப்படி அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த இடத்துக்கு நம்ம போனோன்னு தான் நினைப்பீங்க. அப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்க இல்லை, எல்லாமே வெளியூரில் இருந்து வந்த ஆட்கள். ரிசோர்ட்டு, தங்கக்குள்ள இடம், அல்ல அந்த கடற்கரையில் உட்காரவுக்கு இடம் எல்லாமே அமைச்சிருக்காங்க. ரிசோர்ட்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. இந்த ரிசோர்ட்டில் எல்லாம் தங்கி இதுலேயும் உட்காந்தா வியூ வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் அனுபவிச்சானு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக போங்க, டைம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, பிள்ளைங்கள கூட போங்க, கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நான் பாருங்கள் உள்ள போட்டில் எல்லாம் ஏறி வீடியோஸ் எடுத்தேன். எல்லா வீடியோவும் பாருங்கள். ஏன்னா வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போய் என்னங்களும் ஒரு நாள் தான் நாங்கள் போகிறது. ஆனால் நான் கோவளம் பீச்சுக்கு இது நான் 2வது தடவை போயிருக்கேன். நீங்களும் போன அனுபவத்தை சொல்லுங்க. எனக்கு நல்லா பிடிச்சிருந்து கோவளம் பீச். பக்காவான ஒரு பீச். அது என்னன்னு சொல்லுக்கு, பிள்ளைங்களை கூட போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த கடல் மண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், கருப்பாக தான் இருக்கும். அந்த மண் ஏன் அப்படி கருப்பாக இருக்குன்னு தெரியல. அதில் ஒரு பிள்ளையார் கோவில் உண்டு. அது உங்களுக்கு தெரியுமா? இத்தனை நாளான வரும் அந்த இடத்துல பச்சை பசேன்னு இருக்கும். அந்த பிள்ளையார் கோவில்லேருந்து அந்த சைடு இந்த சைடு வந்தால், இதர் சைடு வந்தால் பச்சை பசேன்னு இருக்கும். அந்த இடத்தையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. அதுலேயும் தங்கக்கலாம் இடம் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் அது கண்டிப்பாக போகணும். அதில் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. சாப்பிட வேண்டிய கடை, அதில் அந்த நமக்கு சரி சாதனங்கள் வாங்கிய கடை, அந்த இப்பர் சைடு அடுத்தது நிறைய இதெல்லாம் இருந்து அதில் எல்லாம் பாதுகாப்பாக போகணும். காரணம் என்னென்னா, கயர் கட்டியிருக்கு, அதை தாண்டி போகாதுங்க. ஆபத்தாக இருக்கும் கண்டிப்பாக. அந்த ஆபத்தை நம்ம விலை கொடுத்து வாங்கிறது. அதுக்கு கணக்கு பண்ணி நல்ல டைம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்ல சாப்பிட இதெல்லாம் இருக்குது, சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. பாய், டாட்டா. டாட்டா. வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.